தேடுங்கள்னு சொல்லலை. தேடுங்கள்னா தொலைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நாடுங்கள்னா முன்னாடி தான் இருக்கு, நீ தான் அப்படியே நாடணும் அப்படின்னு அர்த்தம். என்றைக்கு சபை கர்த்தருடைய வல்லமையை நாடுறோமோ அன்னைக்கு வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். எதை நாடணும்? கர்த்தரை அல்ல, கர்த்தருடைய வல்லமையை. எல்லாம் சொல்லுங்க, the power of God. கர்த்தருடைய வல்லமையை நாம் என்றைக்கு நாடுகிறோமோ அன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் போது முழங்கால்கள், ஒரு தடவை சொல்லுங்களேன், முழங்கால்கள். அப்படின்னா எந்த முழங்காலுமே முடங்காம இருக்காதாம். யாவும்னா என்ன அர்த்தம்? ஒன்று கூட விடாது. முழங்கால் யாவும் முடங்கும் என்பதன் அர்த்தம், இட் இஸ் நாட் பை கம்பல்ஷன் பட் பை த கன்விக்ஷன் ஆஃப் த பவர் ஆஃப் காட், பை த கன்விக்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். அதாவது அழுத்தத்தின் பேரில் முழங்கால் முடங்காதான். இவர் தாண்டா கடவுள், உண்மைக்கே வேற கடவுள் இல்லடா என்று அவர்கள் கன்வின்ஸ் ஆகி முழங்கால் போடுவாங்களாம். எப்பொழுது கர்த்தருடைய வல்லமை வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது வரைக்கும் எதுக்கு பின்னாடியே நீ ஓடி இருக்க இல்லையா? ஏசுநாரை கும்பிட்டீங்க, கர்த்தரை நாடினீங்க, ஆனால் மனிதனுடைய வல்லமையா தேடுனீங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, இது வரைக்கும் நீ கர்த்தரை கும்பிட்டுட்டு மனுஷனுடைய வல்லமையை நாடுன. ஆனால் ஆவியானவர் சொல்றாரு, நீ என்னை வணங்கிட்டு என்னுடைய வல்லமையை நாடுவாயாக. ஆமேன். இன்றையிலிருந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வல்லமையை நாடுங்க. பெரிய பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வல்லமையை நாடுங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்தவம், இந்த உலகம் ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக போயிட்டு இருக்கு. ஆவியானவர் சொன்னார், who is going to break the ice? யாரு ஐஸை பிரேக் பண்ண போறது? ஒரு இடத்துல வெடிக்கும், வெடிச்சிச்சுன்னா அடுத்து சர்வன்னு பரவிடும். இப்போ பிரச்சனை, இப்போ விஷயம் என்னன்னா, ஆவியானவர் கேட்குறாரு, who is going to break the ice? யார் தொடங்கி வைக்க போறா? கையை தட்டு. ஒட்டுமொத்த சபைக்கும் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை இதை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். தேடுங்கள்னு சொல்லலை. தேடுங்கள்னா தொலைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நாடுங்கள்னா முன்னாடி தான் இருக்கு, நீ தான் அப்படியே நாடணும் அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க, கர்த்தருடைய வல்லமை உனக்கு முன்னாடி தான் நிற்கிது, நீ நாடினால் அது உன் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். எஸ் எஸ் எஸ். கர்த்தருடைய வல்லமையை தேடுங்கள் அல்ல, கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். தேடுங்கள் அல்ல, நாடுங்கள். ஏன்? அது உங்களுக்கு முன்பாகத்தான் இருக்கிறது.